இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு ஜாலியா படுத்துட்டு இருக்கா. ச்சே, இவள என்ன ஜென்மம்னு தெரியல. சனியா இருந்தாலும் போய் தொலையோன்னு பார்த்தா திரும்பவும் வந்து என் ரூம்குள்ள எல்லாம் வந்து படுத்துட்டு இருக்கு. எல்லாம் அந்த ஆளு சொல்லணும். அவர் கொடுக்குற இடத்துல தானே இவ இந்த ஆட்டம் ஆடிட்டு திரியிறா. போய் தொலைய மாட்டா போலயே. இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. வேற ஏதாச்சும் ஒரு ரூம்லயாச்சும் இருந்து தொலையணும். ஏன் உயிரை வாங்கணும்னு இங்க வந்து இருப்பா போல. இவளை ஏதாச்சும் சொன்னா அந்த ஆளுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருது. ச்சே, இதுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஏன் தலைதான் இப்ப உருளுது. என்னாச்சு இந்த பிசாசுக்கு இப்படி இருமிட்டு இருக்கா? ஆமா, வேற இருமல் வராம வேற என்ன பண்ணோம்? இப்படி மழையில நினைச்சா இதான் நிலைமை. வீட்டை விட்டு வெளியே தரணும்னா போய் தொலைஞ்சிருக்கணும் வேற எங்கேயாச்சும். இல்லைன்னா மழை வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் வேற எங்கேயாச்சும் போயிருக்கணும். அதில் தான் நிப்பேன்னு அப்படியே அதுல நின்றுட்டு இருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இவளுக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கா. ஒருவேளை மழையில நினைஞ்சது ஜுரம் ஏதாச்சும் வந்துட்டோ? வரட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? ஜுரம் வந்து செத்தா கூட எட்டி பார்க்க கூடாது. அந்த ஆளு சனியா போய் தொலையட்டுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொழுப்பு எல்லாம் திமிரு பண்ற வேலை. ஒழுங்கா மூடிட்டு வேற எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? கரும கரும நம்ம உயிரை வாங்கணும்னு தானே வந்திருக்கா. இவ அந்த ஆளு ஜுரம் வந்து மல்லாக்க படுத்துக்கிடுவா. கடைசியில இவட்ட இருந்து எனக்கெல்லாம் வந்து தொலையும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ரூம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. பேசாம வெளியே ஹோட்டல்ல எங்கேயாச்சும் ரூம் போட்டே தங்கிட்டு போயிடலாம். இங்க வந்து இவ கிட்ட இருந்து நமக்கு வந்து எப்பா நம்மளெல்லாம் கஷ்டப்பட முடியாது. போய் தொலைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க மலையில நின்றுட்டு இப்படி படுத்து கிடந்தா யாரு பாப்பா? நமக்கு என்ன? என்ன இவ ரொம்ப புலம்பிட்டே இருக்கா? ஒருவேளை இவளுக்கு ரொம்ப முடியலையோ தெரியலையே. மூஞ்ச பார்த்தாலும் ஒரு மாதிரி பாவமா தான் இருக்கா. சரி, என்ன ஏதுன்னு கேட்போம். ஏ பிசாசு, ஏ பிசாசு, கூப்பிட்டுட்டே இருக்கேன், சத்தம் தராளா பாரு. ஏ பிசாசு, உன்னை தாண்டி கூப்பிடுறேன். என்னையா? என்னதான் கூப்பிட மாட்டியே, என்ன சொல்லு. கொழுப்பு கொழுப்பு, திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. பாவம் பார்த்து வந்து எழுப்புனல்ல, என்ன சொல்லணும்? ஏய், என்ன இப்போ இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஏதோ புலம்பிட்டு இருக்கியே என்னன்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். வேற ஒன்றும் உன் மேல அக்கறையில எல்லாம் ஒன்றும் கூப்பிடல. இப்ப என்ன உனக்கு? திமிரு திமிரு, வேற ஒன்றும் இல்ல. என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சும்மா புலம்பிட்டே இருக்க. எனக்கு வேற தலை வலிக்குது. கொஞ்சம் தூங்கலான்னு வந்தா இப்படி புலம்பிட்டே இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? எனக்கு ரொம்ப குளிர் ஜுரமா இருக்கு, அதான். ஆமா, மேடம் அப்படியே மலையில நினைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நின்னீங்கல்ல, அதான் ஜுரம் வந்து தொலைஞ்சிருக்கு. ஏண்டி உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடி? வேற எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே? இங்க நின்று மலையில நினைஞ்சு இப்போ ஜுரம். எதுக்கிட்டு ஏன் உயிரை வந்து வாங்குறீங்க? என்ன சாவடிக்காம விட மாட்டியோ? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தானே ஜுரம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். வேலையை பார்த்துட்டு போ. அதானே, இவ்வளவு ஜுரத்துலயும் இந்த திமிரு ஒண்ணும் உனக்கு குறையல. உனக்கு ஜுரம் வந்தா எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. உன்கிட்ட இருந்து எனக்கு அஃபெக்ட் ஆயிட்டுனா அப்புறம் நான் தானே கஷ்டப்படணும். அதனாலதான் கேக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வராது. நீ ஒன்றும் கவலை பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை. எப்படியோ போய் தொலை. எனக்கு என்ன வந்துச்சு? ஜன்னி கிண்ணி வந்து செத்து போயிடாது. அதுக்கப்புறம் கொலைப்பள்ளியே ஏன் தலையில தான் போடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் நான் தான் ஜெயில போய் உட்காந்துருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமா, எனக்கு தேவைதான். சரி, உடம்பு முடியாம இருக்கியே என்ன எதுன்னு கேட்போன்னு நினைச்சேன்னா என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். யாரும் எனக்காக யோசிக்க வேண்டாம். யாரும் என் மேல அக்கறைப்படவும் வேண்டாம். அக்கறையும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. ஏதாச்சும் வந்து செத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டேன்னா என் மேல பழி வந்துருங்கிறதுக்காக தான் என்ன எதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. எந்த தலையும் போய் தோலை. எனக்கு என்ன வந்துச்சு? என்ன இந்த பிசாசு ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஒருவேளை ரொம்ப ஜுரம் அடிக்குதா என்னன்னு தெரியலையே. ஏ பிசாசு, நான் வேணா டாக்டர் வேணா வர சொல்லட்டுமா? ஒண்ணு வேண்டாம். யாரும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். என்ன நானே பார்த்துப்பேன். யாரும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. சனிய சனிய, திமுற பாத்தியா? அப்படியே என்னனையோ கடந்து சாவு. எனக்கு என்ன வந்துச்சு?
எப்படியோ போய் தொலைன்னு விட்டுருக்கணும். ச்சே, எனக்கு தேவைதான். நான் எதுக்கு இவளுக்காக இப்படிலாம் யோசிக்கணும்? எந்த ஆளையோ போய் தொலைன்னு விட வேண்டியதுதான். என்ன பண்றது? ஏதோ நம்மளாலதான் மழையில நனைஞ்சா ஜுரம் வந்திருக்குன்னு ஏதோ தோணுச்சு. அதுக்குன்னு கேட்டா ரொம்ப ஓவரா பண்றா. ஹச் ஹச் பிசாசு பிசாசு, இப்படியே இருமிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ரொம்ப உடம்பு முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்லி தொலைறாளான்னு பாரு. ச்சே, டாக்டர் வர சொல்லுன்னா வர சொல்ல போறேன். அதுக்குன்னு ஓவரா மினிக்கிட்டா தெரிகிறா. இவளை இப்படியே விட்டாலும் சரி வராது. கடைசியில் ஏதாச்சும் ஒண்ணுன்னா இந்த ஆளு ஏதோ நான் தான் இவளை கொலை பண்ணிட்டேன்னு இவரே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவளை உள்ள தூக்கி வச்சாலும் வச்சு தொலைஞ்சிருவாரு. ச்சே, இதுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலையே. பேசாம டாக்டரே வர சொல்லிடலாமோ? ஹச் ஹச் வெண்ணிலா, ஆ சக்தி அண்ணா, ஏதாச்சும் வேணுமா சக்தி அண்ணா? வெண்ணிலா, அதான் அந்த பிசாசுக்கு உடம்பு சரியில்லை. என்னது பிசாசா? யாரு? ஐயோ, அதான் அந்த அபி. என்னாச்சு சக்தி அண்ணா? அபிக்கு என்னாச்சு? அது அவளுக்கு உடம்பு சரியில்லை. குளிர் ஜுரம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஃபுல்லா மழையிலே நின்று இருக்கால, அதான். நீ கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? என்ன சக்தி என்ன சொல்றீங்க? உடம்பு சரியில்லையா? நானே அவளை போயிட்டு பார்க்கணும்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். நீங்க என்னடா உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, ரொம்ப உடம்பு முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஒரே அப்படியே குளிர் ஜுரத்துல நடுங்கிட்டு இருக்கா, புலம்பிட்டே இருக்கா. அதான் டாக்டர் வர சொல்லட்டுமான்னு கேட்டா என்கிட்ட திமிரா பேசிட்டு இருக்கா. அதான் நானும் அப்படியே வந்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அதான் நீ கொஞ்சம் என்னன்னு போய் பாக்குறியா? ஆ சரி, நான் போயிட்டு பார்க்கறேன். சரி வெண்ணிலா, கொஞ்சம் சீக்கிரமா ஏன். அந்த வர சக்தி அண்ணா. நீயும் கேளு, ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல டாக்டர் இங்க வர சொல்லவான்னு கேளு. நான் கேட்டதுக்கு அப்படியே ஓவரா பேசிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் கேட்டுட்டு என்னன்னு சொல்லு. சரி. என்ன இது ஆச்சரியமா இருக்கு? அபிக்கு உடம்பு முடியலன்னு சக்தி அண்ணா நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. வெளியே எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் உள்ள எப்படியும் கொஞ்சம் பாசம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தா அதுவே போதும். வெண்ணிலா, வரியா? அந்த வரேன். அச்சச்சோ, அபி என்னாச்சு? வெண்ணிலா, நீ கொஞ்சம் பாத்துக்க, நான் வெளியே இருக்கேன். சரி. வெண்ணிலா, அப்புறம் டாக்டர் எதுவும் வர சொல்லணும்னா சொல்லு, நான் கால் பண்ணி சொல்றேன். சரி. அட கடவுளே, என்ன இது இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது? அபி, வெண்ணிலா, என்ன அபி இவ்ளோ அதிகமா காய்ச்சல் அடிக்குது? ஐயோ, நேத்து ஃபுல்லா மழையிலே நின்னல, அதான் ரொம்ப ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா வெண்ணிலா, அதான் ரொம்ப குளிர் ஜுரம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அபி நீ ஃபுல்லா மழையிலே நனைஞ்சிட்டு இருந்திருக்கல்ல, அதான். சரி, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல வேண்டாம் வெண்ணிலா. அபி, இவ்ளோ ஜுரம் அடிக்குது, நீ ஹாஸ்பிட்டல் வேண்டாம்னு சொல்ற. சரி இரு, நான் சக்தி அண்ணா கிட்ட சொல்லி டாக்டர் வீட்டுக்கே வர சொல்லவா? வேண்டாம் வெண்ணிலா, கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். நான் டேப்லெட் வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். என்ன அபி நீ இப்படி சொல்ற? இவ்ளோ ஜுரம் அடிக்குது, நீ ஹாஸ்பிட்டல் வேண்டாம் வீட்ல டேப்லெட் போடுறேன்னு சொல்ற. அபி, உனக்கு கோல்டும் அதிகமாக தானே இருக்கு. நான் உனக்கு அதுக்கு மட்டும் கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். நம்ம ஈவினிங் வரை பார்க்கலாம். அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம். இல்லைன்னா டாக்டர் கூட வர வச்சுக்கலாம். சரி வெண்ணிலா. அபி, நீ என்கிட்ட காலையிலே சொல்லியிருக்கலாம்ல உடம்பு முடியலன்னு. நான் காலையிலே உன்னை வந்து பார்த்துருப்பேன்ல. இப்போ சக்தி என்ன சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. இல்லை வெண்ணிலா, அது ரொம்ப டயர்டாக இருந்ததா, அதான் படுத்துட்டேன். இப்போதான் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு. அப்படியா? சரி சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். சரி வெண்ணிலா. அபி, உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீ கோவப்பட மாட்டியே? சொல்லு வெண்ணிலா. அது அபி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சக்தி அண்ணா ரொம்ப பயந்துட்டாங்க தெரியுமா? எவ்வளோ பயந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க தெரியுமா? சக்தி அண்ணா வெளியே உன் மேலே கோவப்பட்டாலும் உள்ள கொஞ்சம் பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அபி. அட போ வெண்ணிலா,
பாசம் ஒன்றும் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா பழி அவன் மேலே வந்துடும்ல. அப்புறம் அவன் தானே ஜெயிலுக்கு போகணும். அதனால யோசிச்சு தான் அவன் அந்த மாதிரிலாம் பேசினான். வேற ஒன்றும் கிடையாது. என்ன அப்படி சொல்கிற? அப்படிலாம் இல்லை. அட போவெண்ணிலா, எனக்கு தெரியாத அந்த பொறிக்க பையில பற்றி அவன் எப்படி யோசிப்பான்னு அவனே என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அதனால தான் உன்னை கூப்பிட்டுருப்பான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ எதையும் போட்டு ரொம்ப யோசிக்காத. நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். ம் சரி வெண்ணிலா. பாவம் அபி, ரொம்ப ஜுரம் அடிக்குது. எப்படியும் ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன். ஈவினிங் வரை பார்க்கலாம். குல்ஃபி அங்கிள். எம்மாடி ரியா? என்ன அங்கிள், இப்போ 2-3 வாரமா வரவே இல்லை? ஆமாமா ரியா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்க. அதனால தான் இப்போ 2-3 வாரமா வியாபாரம் பண்ணவே இல்லை. சும்மா பக்கத்தில் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேம்மா. இந்த சைட்லாம் வர்றதே இல்லை. என்ன குல்ஃபி அங்கிள், நீங்க வருவீங்கன்னு நான் அப்பப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா. ஆனால் நீங்க வரவே இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா குல்ஃபியை. அப்படியா மாரியா? இந்த தெரு பக்கம் வந்த உடனே ஓனியா பக்கம் தான் வந்ததுமா. பெல் சவுண்டு கேட்ட உடனே ஆளா வந்து நிற்பேன். இப்போ கூட அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் ரியா வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. போங்க அங்கிள், நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க கிட்டத்தட்ட 3 வாரமா வரவே இல்லை. நான் என்னம்மா பண்றது? நான் என்ன வேணும்னா வராமலா இருந்தேன்? எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் வரல. சரி அங்கிள், நீங்க உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. என்ன அங்கிள் பார்த்துட்டே இருக்கீங்க, சீக்கிரம் எடுங்க. சரி மாரியா. ஐ சீக்கிரம் கொடுங்க. இந்த மாரியா? இந்த குல்ஃபியை சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு தெரியுமா. இப்பதான் ஏதோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மாரியா, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் அங்கிள் வாரத்துக்கு ஒரு கவாச்சும் வரதுக்கு ட்ரை பண்றேன், சரியா? குல்ஃபி அங்கிள், நீங்க வாரத்துக்கு ஒருக்கா இல்ல, டெய்லியும் வந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். டெய்லியும் குல்ஃபி வாங்கி சாப்பிட நான் ரெடி தான். சரி மாரியா. கார் ஹாரன் சவுண்ட் பார்த்தா சிடுமூஞ்சி சார் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ சிடுமூஞ்சி சார். என்னது சிடுமூஞ்சி சாரா? கொழுப்பு கொழுப்பு திமிரு, வேற ஒன்றும் இல்லை. ஏய், என்னடி சொன்ன இப்போ? அது ஹலோ சிடுமூஞ்சி சார்னு சொன்னேன். என்ன பார்த்தா சிடுமூஞ்சி மாதிரியா இருக்கு? ஐயோ ஆமா சார், உங்களை பார்த்தா சிடுமூஞ்சி மாதிரி தானே இருக்குது. அதனால தான் சிடுமூஞ்சி சார்னு சொன்னேன். சரி விடுங்க, உங்களை கிருஷ்ணா சார்னே கூப்பிடுறேன். வாய் வாய், முதல்ல வாயை குறை. என்ன சார் நீங்க அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்? நீங்க சிடுமூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கிறதுனால தான் நான் சிடுமூஞ்சி சார்னு கூப்பிட்டேன். நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் எதுக்கு உங்களை அப்படிலாம் கூப்பிட போறேன்? அம்மா தாயே, உங்ககிட்ட எல்லாம் வாய் பேசி ஜெயிக்க முடியுமா? என்ன சார் நீங்க, நான் ஒன்றும் தேவையில்லாமலாம் எதுவுமே பேசலையே. நான் எப்பவும் கரெக்டாக தான் பேசுவேன். சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் பார்த்தா தெரியலையா, குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். குல்ஃபி குல்ஃபி. ஏய், உனக்கு அறிவில்ல? சும்மா இப்படி அங்க இங்கன்னு அது இதுன்னு வாங்கி தின்னுட்டு இருக்க. அதெல்லாம் குவாலிட்டியா இருக்காது. இது கூடவா உனக்கு தெரியாது? ஐயோ என்ன சார் பேசுறீங்க? அங்கிளுக்கு கேட்ட போது, அங்கிள் பாவம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்தே அங்கிள் கிட்ட தான் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி சும்மா ரோட்டு சைட்ல எல்லாம் விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? என்ன சார் நீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வாங்கி சாப்பிடலாம். எப்பா தம்பி, உனக்கு ஐஸ் வேணுமாப்பா? இல்ல, எனக்கு வேண்டாங்க. சார் நீங்க அங்கிள் கிட்ட 1 டைம் குல்ஃபி வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அங்கிள் எப்போ வருவாங்கன்னு நீங்களே வெயிட் பண்ணுவீங்க. ஏய், எனக்குலாம் எதுவும் வேண்டாம். என்ன சார் நீங்க வாங்கி சாப்பிடுங்க சார், செம்மையா இருக்கும் தெரியுமா. நான்லாம் அங்கிளோட குல்ஃபிக்கு எவ்வளவு அடிக்ட் தெரியுமா. ரியா, இப்படிலாம் சும்மா அங்க இங்கன்னு விற்கிறவங்க கிட்டலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் குவாலிட்டியா இருக்காது. அட போங்க சார், சும்மா ஏதாச்சும் சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்போ குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே அங்கிளுக்காக வெயிட் பண்றீங்களா இல்லையா மட்டும் பாருங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். என்னது வேண்டாமா? அதெல்லாம் தெரியாது சார், நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். இருங்க, நான் அங்கிள் என்னோட தர சொல்றேன். வேண்டாம் ரியா. கிருஷ்ணா சார், அதெல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. எம்மாடி ரியா, தம்பி ஏமா இவ்வளோ யோசிக்கிறாரு? குல்ஃபி அங்கிள், அது கிருஷ்ணா சார் இந்த மாதிரி வெளியில வாங்கி சாப்பிட்டதில்ல போல. அதான் உங்களோட குல்ஃபியோட அருமை உங்களுக்கு தெரியல. அங்கிள், கிருஷ்ணா சாருக்கு ஒரு குல்ஃபி கொடுங்க. சரிமா ரியா. என்னன்னா பார்த்துட்டே இருக்கீங்க, சீக்கிரமா எடுங்க. எம்மாடி ரியா, குல்ஃபி காலி ஆயிடுச்சு. வேற மேங்கோ சாக்கோபார் இதுதான் இருக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க, காலி ஆயிடுச்சா? ஆமா ரியா, நானே இப்பதான் பார்த்தேன். உனக்கு தந்திருக்கல, இதுதான் லாஸ்ட் குல்ஃபி போல. அச்சச்சோ, என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? குல்ஃபி காலி ஆயிடுச்சு, அப்போ கிருஷ்ணா சார் எப்படி சாப்பிடுவாங்க? அம்மாடி ரியா, நான் நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வரேன், சரியா? இன்னைக்கு காலி ஆயிடுச்சுமா, கொஞ்சம் வருத்தப்படாதமா. சரி அங்கிள், பரவாயில்ல விடுங்க, நீங்க நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. சரிமா ரியா. சரி, நான் அப்போ கிளம்புறேன். இன்னும் பக்கத்துல எல்லாம் போக வேண்டியதா இருக்கு. சரிங்க அங்கிள். கிருஷ்ணா சார், உங்களுக்கு லக்கே இல்லை போங்க. குல்ஃபி காலி ஆயிடுச்சான்.
என்னது குல்ஃபி காலி ஆயிடுச்சா? பெரிய பெரிய வசனம்லாம் பேசுன அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றத கேட்டு எனக்கே சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன கிருஷ்ணா சார், நான் மட்டும் என்ன பண்றது? அங்கிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கடைசி குல்ஃபியா. இந்த குல்ஃபி நான் ஆல்ரெடி எச்சு பண்ணிட்டேன் பாருங்க. நான் இப்பவே பாதி சாப்பிட்டுட்டேன். இதை எப்படி உங்களுக்கு தர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுரியா. எனக்கு இப்போ குல்ஃபி சாப்பிடணும்னு தோணுது. நீ தானே சும்மா இருந்த என்ன குல்ஃபியை சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஆசை கட்டினேன். எனக்கு இப்போ குல்ஃபி வேணும். கிருஷ்ணா சார், நான் என்ன வேணும்னா வாங்கி தராம இருந்தேன்? அங்கிள் சொன்னதை நீங்களும் கேட்டீங்க தானே? குல்ஃபி காலி ஆயிடுச்சான். வேற ஷாப்லலாம் போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த அங்கிள் கிட்ட தான் எப்பவுமே குல்ஃபி வாங்கி சாப்பிட பிடிக்கும். குல்ஃபி நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் நான் ஆசை கட்டி ஏமாத்திட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு இன்னைக்கு லக் இல்லை, அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு குல்ஃபி கிடைக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு குல்ஃபி வேணும். கிருஷ்ணா சார், அதான் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறமா வேணும் வேணும்னா எப்படி சார்? அதான் கையில வச்சிருக்கல, அப்புறமா என்ன? கிருஷ்ணா சார், அது பாருங்க, நான் அது பாதி சாப்பிட்டுட்டேன். அது நான் எச்சி பண்ணது. அது எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்? இல்ல பரவாயில்ல கொடு. கிருஷ்ணா சார், என்ன சொல்றீங்க? நான் எச்சி பண்ணதுன்னு சொல்றேன், இது எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? அது ரியா, நீ தானே குல்ஃபி நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னேன். அதான் எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. நான் முதல்ல வேண்டாம் தானே சொன்னேன். நீ தானே நல்லா இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டே இருந்த. அப்புறம் இப்போ திடீர்னு குல்ஃபி இல்லைன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் கேட்டேன். சரி பரவாயில்ல சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சார், குல்ஃபி அங்கிள் நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. நீங்க நாளைக்கு இதே டைம்க்கு இங்க வந்துருங்க, நம்ம அங்கிள் வந்ததும் வாங்கி சாப்பிடலாமா? ரியா, நீ அதை கொடு, நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும். சார் அது பரவாயில்ல ரியா கொடு. சரிங்க சார். ஐயோ கிருஷ்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இவ உன்னை என்ன நினைச்சிருப்பா? இல்ல இதெல்லாம் சரி வராது. பேசாம அவகிட்டயே திருப்பி கொடுத்துடலாமோ? என்ன சார் கையில வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் சார் உண்மையாவே. ஆ சரி ரியா. சரி வாங்கினது வாங்கிட்டோம், சாப்பிட்றலாம். இல்லைன்னா ஏதாச்சும் நினைப்பா. சார் எப்படி இருக்கு? ரியா, நீ சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு. உண்மையாவே சூப்பரா இருக்கு ரியா. கிருஷ்ணா சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, இது டேஸ்டா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. நான் டெய்லி கொண்டு வந்தா கூட சாப்பிடுவேன். ஆனா அங்கிள் தான் சரியாவே இங்க இந்த சைடு கொண்டு வர மாட்டாங்க. ஆமா ரியா, உண்மையாவே நல்லா இருக்கு. சரிங்க சார், அப்போ நீங்க இதை ஃபுல்லா சாப்பிடுங்க. நான் நாளைக்கு அங்கிள் வந்ததும் நான் திரும்ப வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரி ரியா. கிருஷ்ணா சார். சொல்லு ரியா. கிருஷ்ணா சார், அது நான் ஒன்று சொன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்களே? சொல்லு. நீ சொல்றத பார்த்து கோவம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இல்ல, நீங்க கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படி என்ன சொல்ல போற? சரி சொல்லு, கோவப்பட மாட்டேன். கிருஷ்ணா சார், அது இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த ஷர்ட்ல நீங்க செம்மையா இருக்கீங்க தெரியுமா? சார் தயவு செஞ்சு கோவப்பட்டு திட்டிடாதீங்க. அப்பத்துல இருந்து சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். போன டைம் இப்படி சொன்னதுக்கு தான் திட்டினீங்க, அதனால தான் சொல்லலை. ஆனா உண்மையாவே நல்லா இருக்கு சார். என்ன இவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே திருன்னு பார்த்துட்டு இருக்காரு. பாரா கிருஷ்ணா சாரா இது? சிரிக்கலாம் செய்வீங்களா? இப்பதான் சார் உங்க மூஞ்ச பார்த்தா நல்லா இருக்கு. இல்லைன்னா எந்நேரமும் சிடு மூஞ்சியாட்டம் இருக்கும். சிரிச்சோன்னே எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரும் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு, சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போது? உண்மையாவே இந்த ஷர்ட் நல்லா இருக்கா? ஐயோ ஆமா சார், உண்மையாவே நல்லா இருக்கு. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உண்மையாவே சூப்பரா இருக்கு சார். தேங்க்ஸ் ரியா. ஹே ரியா. ரியா, உன்னதான் யாரோ கூப்பிடுறாங்க. அப்படியா சார்? நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரி ரியா. ஏ கனகா, ரியா எப்படி இருக்க? இப்படி ஏதாச்சும் பேசி பேசியே மயக்கிருவா போல. கடவுளே, எனக்கு என்னாச்சு? நான் ஏன் என்னையும் மீறி இவகிட்ட பேசிட்டே இருக்கேன்? இதெல்லாம் சரி வராது. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். அதுல இவ மட்டும் என்ன விதிவிலக்கா? இவளும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான்.
பொண்ணுங்கனாலே எல்லாரும் ஒரே மாதிரி தான். பசங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவளும் அப்படிதான். இவன் மேலே தேவையில்லாம நான் ஆசை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏற்கனவே அசிங்கப்பட்டாச்சு. இதுக்கு மேலேயும் அசிங்கப்பட என்னால முடியாது. இவளை இதுக்கப்புறம் பார்க்காம இவகிட்ட பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஏற்கனவே ஒருத்தி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கு மேலேயும் வேண்டாம், என்னால முடியாது. இவளும் அவளே மாதிரி தான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். யாருமே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் வீணா இவ மேல ஆசையை வளர்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இவளும் என்ன ஒரு நாள் கண்டிப்பா கஷ்டப்படுத்திட்டு என்னை விட்டு விலகி தான் போறான். அதுக்கு நான் ஏன் ஆசைப்பட்டு நான் ஏன் கஷ்டப்படணும்? இல்ல, இது சரி வராது. நான் பழைய மாதிரி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இவகிட்ட இருந்து நான் ஒதுங்கியே இருக்கணும். இதுக்கப்புறம் இவளை பார்க்கவோ பேசவோ கூடாது. என் வேலையை பார்த்துட்டு நான் எப்பவும் போல இருக்கிறது தான் எனக்கு நல்லது. உண்மையாவே இந்த ஷர்ட் நல்லா இருக்கா? ஐயோ ஆமா சார், உண்மையாவே நல்லா இருக்கு. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உண்மையாவே சூப்பரா இருக்கு சார். தேங்க்ஸ் ரியா. ஏ ரியா. ரியா, ஒன்னதான் யாரோ கூப்பிடுறாங்க. அப்படியா சார்? நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரி ரியா. ஏ கனகா, ரியா எப்படி இருக்க? இப்படி ஏதாச்சும் பேசி பேசியே மயக்கிருவா போல. கடவுளே, எனக்கு என்னாச்சு? நான் ஏன் என்னையும் மீறி இவகிட்ட பேசிட்டே இருக்கேன்? இதெல்லாம் சரி வராது. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். அதுல இவ மட்டும் என்ன விதிவிலக்கா? இவளும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான். பொண்ணுங்கனாலே எல்லாரும் ஒரே மாதிரி தான். பசங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவளும் அப்படிதான். இவன் மேல தேவையில்லாம நான் ஆசையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏற்கனவே அசிங்கப்பட்டாச்சு. இதுக்கு மேலேயும் அசிங்கப்பட என்னால முடியாது. இவளை இதுக்கப்புறம் பார்க்காம இவகிட்ட பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஏற்கனவே ஒருத்தி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கு மேலேயும் வேண்டாம், என்னால முடியாது. இவளும் அவளே மாதிரி தான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். யாருமே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் வீணா இவ மேல ஆசையை வளர்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இவளும் என்ன ஒரு நாள் கண்டிப்பா கஷ்டப்படுத்திட்டு என்னை விட்டு விலகி தான் போறான். அதுக்கு நான் ஏன் ஆசைப்பட்டு நான் ஏன் கஷ்டப்படணும்? இல்ல, இது சரி வராது. நான் பழைய மாதிரி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இவகிட்ட இருந்து நான் ஒதுங்கியே இருக்கணும். இதுக்கப்புறம் இவளை பார்க்கவோ பேசவோ கூடாது. என் வேலையை பார்த்துட்டு நான் எப்பவும் போல இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு 2-3 எபிசோடில் எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 4 கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போர் அடிக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. எனக்குமே தெரியல ஸ்டோரி ரொம்ப போர் அடிக்குதா இல்லை நல்லா தான் இருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப தெரியல. ஏன்னா நான் தான் வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஸ்டோரி போர் அடிச்ச மாதிரி எனக்கு தெரியாது. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இப்போ ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன கேட்க வரேன்னா, எல்லாருக்குமே போர் அடிக்குதா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ யாராக இருந்தாலும் எனக்கு மறக்காம எபிசோட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி வந்து போர் அடிக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஒருத்தங்களோட கமெண்ட் மட்டும் தான் வருது. ஸோ நான் அதை வச்சுட்டு நான் வந்து யோசிக்க முடியாதுல்ல, உண்மையாகவே நம்ம ஸ்டோரி அப்போ போர் அடிக்குதா அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி, அப்போ ஸ்டோரியில் ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு புரியும். ஆனால் யாருமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலை. ஒருத்தங்க மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் நான் தப்பு சொல்லலை. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் போர் அடிச்சிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நான் தப்பு சொல்லலை. அவங்க போர் அடிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு யாருக்கும் போர் அடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை நல்லா இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் கேட்குறேன். மற்றபடி நான் அவங்களை தப்பு சொல்லலை. அவங்க வந்து அவங்க மனசுல பட்டதை அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னா அதையுமே வெளிப்படையே சொல்லுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் எடுத்துகிட்டு போக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸோட நேம் எல்லாம் பார்த்துடலாம். ஹாய் ஜாகிதா, ஹாய் சுடலை, ஹாய் சுபா, ஹாய் இனியா, ஹாய் சுகந்த், ஹாய் சுதீர், ஹாய் நிதர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.